உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால யோசேப்பை பார்த்த உடனே அவன் தரை மட்டும் கீழே விழுந்து குனிந்து பணிந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்புக்கு பார்த்த உடனே அண்ணன்களை அடையாளம் தெரியுது. ஆனா அவங்களுக்கு யோசேப்பு அடையாளம் தெரியல. அதனால இவன் கொஞ்சம் அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பண்றான். அவங்கள யாரும் தெரியாதது போல இவன் நடந்து கொள்ளுகிறான். ஏன் அப்படி பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க மேல இருக்கிற கோபம் இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற ஆதங்கம். அவனுக்குள்ள இத்தனை வருஷ காலமா என்ன இந்த மாதிரி தனியா பிரிச்சு வச்சுட்டீங்களே குடும்பத்துல இருந்து அப்படின்ற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள. அதனால அவங்க அண்ணன்களை யாருன்னே அவன் காமிச்சிக்கல. ஏன் அவங்களுக்கு இவனை யோசிப்பு அடையாளம் தெரியலன்னு சொன்னா, அவன் அந்த கானான் தேசத்துல இருந்து வரும்போது அவனுக்கு 17 வயசு தான். இப்ப அவனுக்கு ஒரு 40 வயது கிட்ட இருக்கும். அப்ப இருந்த தோற்றத்துக்கும் இப்ப இருக்கிற தோற்றத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் இல்லையா? 17 வயசு பையன் எப்படி இருந்திருப்பான், அதே பையன் 40 வயசுல எப்படி இருப்பான்? கொஞ்சம் ஒரு கம்பீர தோற்றத்தோட இருப்பான். அவனுக்கு ஏற்ற ஒரு தோற்றத்தோட இருப்பான்.